ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கப் கேக் ரெசிபி தான். ஸோ இந்த ஒரு கப் கேக் ரெசிபியை வச்சு நீங்கள் பல வெரைட்டிஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் தட் ஃப்ளேவர்ஸ் மாற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸோ நீங்கள் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸில் நீங்கள் அழகாக கப் கேக் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்சரும் மாறாமல் இருக்கும். ஸ்பாஞ்சியாக, சுகரும் கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி பட்டர், எக் அண்ட் மில்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பட்டர், ரூம் டெம்பரேச்சர் பட்டர் 150 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சால்டட் பட்டராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அன்சால்டட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி க்ரீமி ஆனதுக்கப்புறம் சுகர் 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் அண்ட் சுகர் மிக்சர் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டே இருங்க. நல்ல சில்கியாக ஸ்மூத்தாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அதாவது சுகர் ரொம்ப ஃபைன் கிரெயின்ஸாக இருக்கிற சுகராக ஆட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ இது ஓரளவுக்கு க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணுறோமோ அப்போ எல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போது தான் பேட்டர் நல்லா ஈவனாக க்ரீமியாக பீட் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேக்கோட டெக்ஸ்சர் ஈவனாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எக் ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ண போகிறோம். ஒட்டுக்கா ஆட் பண்ணாமல் லைக் 1 at a டைம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா இதோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு எக் ஆட் பண்ண போகிறோம். அகெயின் 2வது எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் சைடில் திருப்பியும் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி விடணும். எவ்ரி ஸ்டெப் நீங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு பீட் பண்ணிங்கன்னா தான் கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்ப ஈவனாக ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா ஒரு 2 minutes போல் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகரோட கிறிஸ்டல்ஸை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலே ஆகாது. ஆல்மோஸ்ட் அந்த டெக்ஸ்சர் வந்திருக்கணுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ மில்க் அண்ட் மைதா 1 ஷாட்டில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. மைதாவோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 cups. ஸோ இது கொஞ்சம் அது கொஞ்சம், அதாவது மில்க் கொஞ்சம் மைதா கொஞ்சம் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிவிட்டு மறக்காமல் சைட்லையும் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளஃபியாக ஒரு டெக்ஸ்சர் வருங்க. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா 1/2 teaspoon ஆட் பண்ணிவிட்டு கூடவே பேக்கிங் பவுடர் 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைதாவோடவே பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த மில்க் அண்ட் மைதா ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் நல்ல சூப்பர் க்ரீமியாக ரிச்சாக பட்டரியாக இந்த பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ கப் கேக் பேட்டர் எக்ஸாக்ட்லி இந்த டெக்ஸ்சரில் இருக்கணுங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஜஸ்ட் தட் மேக் ஷூர் ஒரு குட்டி லம்ஸ் கூட இல்லாத மாதிரி இந்த பேட்டரை பர்ஃபெக்டாக பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மெஷினை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் பீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஏதாவது லம்ஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த லம்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இப்போது நம்ம கப் கேக் பேன் எடுத்துகிட்டு லைனர்ஸை செட் பண்ணிடலாம். லைனர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக செட் பண்ணதுக்கப்புறம் 1 to 1.5 ஸ்கூப் போல் பேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கப் கேக்கோட லைனர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 10 minutes ப்ரீஹீட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லைனர்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 to 1.5 கரண்டி அளவுக்கு பேட்டர் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1 to 1.5 கரண்டி ஆட் பண்ணும் போது உங்களுக்கு கப் கேக்கோட அந்த லைனர் ஃபில் ஆகாமல் லைக் 3/4 கொஞ்சம் கம்மியாக அளவாக இருக்கிற மாதிரி பேட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பேக் ஆகும் போது இது ரைஸ் ஆனால் ப்ராப்பர் ஷேப்பில் அந்த கப் கேக் லைனர்ஸ் அளவுக்கு கரெக்டாக பேக் ஆகிருக்கும்.
ஸோ இப்போ எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் மேலே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது அதில் இருக்கிற ஏர் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ தட் ஈவனாக டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 180 டிகிரியில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கப் கேக்ஸ் பேக் ஆகிருக்குங்க. ஸோ இப்போ அழகாக நீங்கள் இதை எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ண விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு கப் கேக் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஒரு கப் கேக் ரெசிபியை வச்சு நீங்கள் மல்டிபிள் ரெசிபீஸ் பண்ணலாங்க. அதாவது இப்போ பட்டர்ஸ்காட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் தட் வெனிலா ஃப்ளேவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. பேட்டரோடு சேர்ந்து கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் ஆட் பண்ணி இதே டெம்பரேச்சரில் இதே ப்ராசஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கப் கேக் ரெடி ஆகிடும். ஒரு 30 மினிட்ஸ் போல் ரூம் டெம்பரேச்சரில் செட் பண்ண விட்டுட்டு இப்போ வந்து எப்படி இருக்குது டெக்ஸ்சர்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அழகாக நீங்கள் லைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கப் கேக்கை வந்து பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக பட்டரியாக இருக்குன்னு நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி கேக் வந்து ரொம்ப ஈவனாக குக் ஆகிருக்கும். அடியிலலாம் பேர்ன் ஆகாமல் டாப்லேயும் அந்த கோல்டன் ஷேட் வந்து கீழேயும் அந்த கோல்டன் ஷேட் வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.